இன்னைக்கான சமையல் தக்காளி ரைஸ். அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுக்கணும். சமைச்சாலே டாப் தக்கராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செஃப் மாதிரி பல செஃப் உள்ள திறமை இருக்கு. அதை நாம சொல்லி கொடுத்துதான் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன். செய்யறதுல டெக்னிக் வரைக்கும் தூக்கி போட்டது அப்படியே கிடக்கூடாது. அதுதான் எல்லாருமே இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். ஆயில் ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கணும். ஆயில் அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கணும். அதுக்கே நான் மூஞ்சி அப்படி போகுது. இங்கே வேகிறதுக்குள்ள அதுக்குள்ள ஊற வச்சு செய்யணுமா? நீங்க கீழே வச்சு வருவாங்க அந்த அக்கா நீங்க என்ன சமைச்சு சாப்பிட்டுருக்க? இதெல்லாம் வராது. வீட்டில் இருக்கியா? வரல வராது. எப்படினாலும் நீ வீட்டில் சரிங்களா சாப்பிட நீங்க வேலை கொடுத்தா தான் அமைதியாக இருக்கும். ஏன்னா என்னன்னு பேசிட்டே இருக்காங்க. பார்த்து அரிசி ஒதுக்கி போகுது. முதல்ல தக்காளி போட்டுக்கலாம். நல்லா கழுவிடலாம் போல வடிகட்டுறதுக்குள்ள கொடுத்துட்டே இருக்கணும் கைக்கு. இதெல்லாம் அது வந்து பேசிட்டே இருப்பேன். திருட்டு பார்க்க பார்க்குறேன். இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? அதான் எக்ஸ்ட்ரா பேசினாலும் நான் வந்து குறுக்கால கவுண்டர் கொடுத்துருவேன். அதெல்லாம் நல்லா அடிப்பிட்டு இருக்கு. அது இருந்தால் பார்ப்போம். இப்படிதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படா யாரும் இல்லை. இதுலேருந்து 2 பேர்த்தையும் பேசி பிடிச்சிக்கலாம். இல்லை ட்ரஸ்டான பொண்ணுங்க யார் இருக்கா? நீ இருப்பியா சொல்லு பார்க்கலாம். அதுக்கு வராது. நானே இதுவாக கை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நினைப்பாங்க. ஏதோ சொன்னேன். எதுக்கு அதை சொல்றேன்னா யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நானே சொல்லுவேன். கபடி மேலே சுற்றினா கபடி மட்டும்தான் இருக்கு. தயிர் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் தயிர் பற்றி ரெடி. அப்புறம் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? ஃபோன் பண்ணி கேட்குது. இந்த ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்குங்க அடிக்கடி. அம்மா எப்பவுமே காமெடி பயங்கரமாக பண்ணுவார். அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பீங்களா? வந்துட்டேன் சொல்லல. என்ன பயங்கரமாக பேசுவார் காமெடி. மூ அரிசி போட்டுவோம். ஸ்டில்லாக ஆடுறோம் பாருங்க. அவ்வளோ வேலை முடிஞ்சு. பிஸ்கெட் சாப்பிட்றியா? வராது. இன்னைக்கு பிடிக்கும். எங்கள் அப்பா காதோட எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். வாங்க சாப்பிடலாம்.